So, my name is Gokula Krishnan. I'm a beatboxer. Beatboxer like it's a vocal percussion where you use your lip, tongue and throat in tricky ways to mimic the drum sounds and percussion instrument principles. So, we sounds mimic beatboxing. So, I'm a kind of beatboxer who is going to showcase some kind of Indian rhythms. So, starting from Chennai classical. You're not a bass, you're not a snare, you're not a hi-hats. So, this is Chennai classical kind of beatboxing. So, next one is Tandiyan or kind of rhythms. That's like Gujarat, the originate kind of rhythm. A girl and boy and sticks switched and the rhythm dance. So, yes. So, next we are going to Punjab for the Bhangra kind of rhythm. So, எனக்கு beatboxing inspire ஆன ஒரு moment வந்ததுன்னா நான் 8th standard படிக்கிறப்போ கஜினின்ற ஒரு film ரிலீஸ் ஆச்சு. சூர்யா நசன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து சுட்டுமொழி சுடுறேன்னு ஒரு சாங்கோட ரிதம் தான் இன்ஸ்பயர் ஆகி ஸோ நான் வந்து ஒரு சினி சாங்காக ப்ளே பண்ணி நெக்ஸ்ட்டு கைண்ட் ஆஃப் 30 to 35 கான்சர்ட்ஸ் ப்ளே பண்ணியிருந்தேன். கிளாசிக்கல் கான்சர்ட்ஸே ப்ளே பண்ணியிருந்தேன் கிளாசிக்கல் ஃபீல்டில். ஸோ அதுக்கப்புறம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு கீப் ஆன் ட்ராவலிங் நவ். ஸோ அந்த kind of fusion which I have created through Tamil Cine songs. So I'm going to play now.
எஸ். ஸோ எங்கள் கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிரியேட்டிவிட்டி என்னன்னா, ஹவு டஸ் அ ஃப்ராக் க்ரோக் இன் அ ரெய்னி சீசன். ஒரு ஃப்ராகுக்கும் ஒரு டொனால்ட் டக்குக்கும் நடக்க போகிற ஒரு சின்ன ரிதமிக் ஜுகல்பந்தி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் காம்படிஷன். ஸோ அது எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன இமேஜினேஷன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ என்னதான் வெரைட்டி ஆஃப் ரிதம்ஸ் நான் ப்ளே பண்ணியிருந்தாலுமே நம்ம தமிழ்நாடு ஃபோக் நம்பர் ப்ளே பண்ணாமல் ஆடியன்ஸ் வில் நாட் கெட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ எதுவுமே டான்ஸ் பண்ண ரெடியாக இருக்குங்க என் கூட. என்னபடி ஃப்ரம் தேர் நீங்கள்? ஓகே, ஸோ ஒரு சின்ன ஃபோக் நம்பர் உங்களுக்கு. எஸ், ஓகே. ஸோ இப்போ ரொம்ப நேரம் நானே ப்ளே பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவையா இல்லையா? ஸோ அப்போ நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஆன்சர்ஸ் நீங்கள் கிளாப்ஸில் தர மாதிரி இருக்கணும். ரெடி? ஸோ ஒரு சின்ன ட்ரையல் போவோம். ஃபுல்லாக யூனிஃபார்ம் அல்ல. Okay, so let's go to the main picture. Super. Thank you so much. So ஒன்னே எங்க பண்ணாலும் இந்த கன்க்ளூஷன் நான் கொடுக்காம போறதில்ல. So 1 2 3 4 எல்லாரும் ஜெய் ஹோ சொல்லணும். ஓகே, so 1 2 3 4 ஜெய் ஹோ. See, BAFTA, Grammy, Oscar 3 prestigious award வாங்கியிருக்கு. So இவ்வளவுதான் சவுண்ட் இருக்குமா உங்ககிட்ட? 1 2 3 4 ஜெய் ஹோ. ஓகே, இன்னொரு ட்ரையல் போவோமா? 1 2 3 4 ஜெய் ஹோ. ஓகே, Jai Ho. Thank you so much, and thanks to Kritika for giving this opportunity. And see, singer irukattum, RJ irukattum, VJ irukattum, and musicians yaar vena irukattum, so engaloda talent வந்து 100% sound clarity oda உங்களுக்கு ரீச் ஆக வைக்கிற இந்த லைவ் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துருங்க. ஸோ அவங்க கொடுக்குற ஒரு குவாலிட்டி மைக்ரோஃபோன், குவாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைனா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்தது இவரோட பெர்ஃபார்மன்ஸ்? ஜெய் ஹோ. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் சொன்னோன்னே he's now a part of a strings band. So next showல you will see beautiful performance of him. Are you ready? Yes. இப்போ வந்து next வந்து last seasonல last first showல we had a whistler to perform. So we have a very good news that he wants to share. And அது மட்டும் இல்லாம ஷேர் பண்றதோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் திருப்பியும் வேற ஒரு கண்ணோட்டத்துல காமிக்கணும்னு ஆசைப்படுறாரு. So I welcome RJ, KK, Whistler, Kavin.
சரியா லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்ஜேன்றது வேற பேட்டர்ன். நிறைய காலேஜ் சீஃப் கெஸ்ட் ஏதோ ஸ்டேஜ் கூடுவாங்க, அங்க போய் பேசுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியா வந்துடும். லாஸ்ட் டைம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டென்ஷனா இருந்தேன். விசில் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டே பண்ணேன். லாஸ்ட் டைம் பண்ண விசில ஒரு சாய்ஸா என்ன பண்ணேன்னா, சரி போய் காட்டலாம் ஏதாவது நினைப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு யுவன் சங்கர் ராஜா சார்கிட்ட போய் காமிச்சேன். சார் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், பாக்குறீங்களா, பார்த்துருங்க, சின்ன ஒரு இதுதான் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு ஏன் டென்ஷனா இருக்கு அப்படின்னு. தெரியல சார் அப்படின்னா, விசில் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை சார். சரி ஓகே, 1 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் விசில் அடிக்கிறேன்றது, அவருக்கு விசில் அடிப்பேன்னு தெரியும். இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாரு. அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு சின்ன போர்ஷன் ஹீரோனியோட இன்ட்ரோடக்ஷன் வந்து விசில் கொடுத்திருந்தாரு. கொடுத்துட்டு அதை ஜீவா பார்த்துருக்காரு. ஜீவா பார்த்துட்டு ஜீவான்னு சொன்னாரு, அதுன்னு அந்த ஹீரோனிக்கு மட்டும் இன்ட்ரோடக்ஷன். அப்ப எங்க ஹீரோனிக்கு 2 ஹீரோ இருக்காங்க அந்த படத்துல, இந்த ஹீரோனிக்கும் அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாமே, விசில் நல்லா இருக்கு. திருப்பி அந்த ஒரு ஹீரோனிக்கும் விசில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுறேன். யார் சார்? நான் எஸ்ஆர் ராம் பேசுறேன். சார் மியூசிக் டைரக்டர் ராம் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார், இந்த மாதிரி ஸ்டூடியோல உங்க நம்பருக்கு வாங்கினாங்க, நீங்க அடிச்ச விசில் நான் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. லதா ரஜினிகாந்த் மேடத்துக்காக நம்ம ஒரு பாட்டு பண்றோம், அது ஒரு சின்ன விஷுவல் போர்ஷன் இருக்கு, ஜஸ்ட் நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு ஓகேன்னு வந்து பண்ணுங்க. எப்படின்னா சான்ஸ் தேடி அழிஞ்சிட்டு இருந்த டைம் ஒரு சைடு அந்த யுவன்ற பிராண்ட் வந்து எங்கெங்கயோ போட்டு போயிடுச்சு. யாரும் கால் பண்ணி விசிலரா இந்த படத்தை ஒரு சான்ஸ், இந்த படம் இன்னும் அபிஷியலா எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது மட்டும் எதுவுமே சொல்லல. அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் ஆனது இது 2 மட்டும். ஃபர்ஸ்ட் டைம் நான் யோசிச்சேன், இது விசில்னு ஒன்று பண்றோம், இது கரெக்டா பண்ணலன்னா திட்டு விடுவோம். 2வது மைக்ல எந்த அளவுக்கு அந்த ப்ளோயிங் கேட்கும்னு தெரியல. அந்த ஒரு டவுட்லயே ரொம்ப டென்ஷனா பண்ணது தான் அந்த விசில். ஆனா இப்ப கான்பிடண்டா சொல்றேன், நான் நல்லா விசில் அடிக்கிறேன், 2-3 பேர் சொல்றாங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ட்ல சொல்றேன். இந்த ஸ்டேஜ் என் லைஃபை கொஞ்சம் மாத்திச்சு. ஆர்ஜே அப்படின்றது வந்து மறக்க வச்சிருச்சு. எத்தனை பேர் எனக்கு எத்தனை ஆக்டர்ஸ் என் போன்ல சேவ் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. நான் ஃபீல்ட் அவுட் ஆகி ஒரு 4 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லா ஆக்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், சார் படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, தேங்க்ஸ் சார். ஏன்னா பிகாஸ் என் பின்னாடி இருக்க அந்த லேபிள் ஆர்ஜேன்ற அந்த லேபிள் வந்து எல்லாரோட கால் அட்டன் பண்ணிச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன், எல்லாரும் நிறைய பேர் கால் பண்றேன், யாரெல்லாம் என் காலுக்கோசம் வெயிட் பண்ணாங்களோ கால் பண்ணணும் சொல்லுங்க ஜி அப்படின்னு சொன்னாலும் போனை கட் பண்றாங்க, போன் அடிக்கல. பிகாஸ் 4 வருஷம் ஆச்சு நான் ஃபீல் அவுட் ஆகி. என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 சில பேர் மட்டும் தான் கிட்ட நான் இப்போ இருக்க டெஸ்ட்ல இருந்தாங்க, நல்ல உள்ளவங்க. அவங்க மட்டும் ஃபோன் பண்ணி என்னடா பண்றாங்க, வேற ஏதாவது பண்றியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்டாக்ட் வந்தோம். இந்த விசில் என்ன பண்ணிச்சுன்னா, யாரெல்லாம் என் போனை எடுக்கலையோ அவங்களாம் எனக்கே ஃபோன் பண்ண வச்சிச்சு. நீ நல்லா இருக்கா, நான் கேட்டேன், இன்னொரு ரிலீஸ் ஆகுது, நான் கேட்டேன், என்னோட ப்ராஜெக்டும் அங்கதான் போயிட்டு இருக்கு, அதே ஸ்டுடியோ தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், நல்லா இருக்கு, நீ எப்ப இருந்து விசிலர் பண்ண ஆரம்பிச்சேன்? விசில் நான் சின்ன வயசுல இருந்து பண்ணுவேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, என்கிட்ட போன கான்டாக்ட் இவங்கெல்லாம் கால் பண்ணது எப்போ எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த கான்டாக்ட்லாம் திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சு. இப்போ நான் சில ஆக்டர்ஸ் ஃபோன் பண்ணி, சார் படம் பார்த்தேன், நல்லா இருக்கு சார், நான் விசில் அதில் பண்ணியிருக்கேன், பாத்தீங்களா சார்? நான் பார்த்துருந்தேன், நல்லா இருக்கு, அடுத்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வரும் சார் விசில், ஓகே சூப்பர் தான். இப்போ எல்லாரும் ஃபோன் அட்டன் பண்ணி பதில் சொல்றோம். த ஸ்டேஜ் கொஞ்சம் மாத்திருச்சு இந்த லைஃப். அது வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்டானா நீ ஒரு ஸ்டேஜ் பண்ணா, அது ஆர்ஜென்ட்ரதான் தூக்கி போடணும், நீ விசிலன்றதை காட்டினா அப்படின்னு. சரிங்கம்மா நான் பண்றேன். இப்ப கூடவே இல்லை, நானே ஃபோன் பண்ணிப்பா நான் வரேன், நான் வந்துட்டு இதை சொல்லணும், பிகாஸ் நான் இப்ப நிறைய பேர்கிட்ட பண்ணிட்டு இருக்கேன்றது விஷயத்த சொல்லணும். எத்தனை பேர் இந்த ஷோ பாக்குறாங்கன்றது தெரியும், அங்க வியூஸ் பண்ணிதாங்க இருக்கு, அந்த கொஞ்சம் பேர் யாருன்றதை பொறுத்து இருக்கு அதோட அப்டேட். இந்த ஷோவை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, குறிப்பிட்டு ஒருத்தர் உரிமையா சொல்லலாம்னா யுவன் சங்கர் ராஜா கூட சவுண்ட் இன்ஜினியர் குரு சார் இந்த ஷோ கண்டிப்பா பார்ப்பாரு. சரிங்களா? கண்டிப்பா இந்த விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போயிட்டோம், ஆல்ரெடி கொண்டு போயாச்சு, அவர் பார்த்துட்டு இருக்காரு, இதுக்கப்புறமும் பார்ப்பாரு. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. வெளியே பாக்குறவங்க சில பேர் இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல பேருக்கு நிறைய பேருக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜ் எனக்கு பண்ணிச்சு, ஸோ உங்களுக்கும் பண்ணணும் நான் நம்புறேன். எத்தனை பேர் இங்க கமல் சார்? 3 பேர் தானா? 4 5 6 7 ஓகே. கமல் சார் பிடிச்ச பாட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, ரொம்ப மெலோடி சாங் செம்மையா இருக்கும் அந்த பாட்டு, எப்ப கேட்டாலும் நான் கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு. இப்ப யாருமே வந்து கேட்கல. ஓகே
சார் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் அது ஒரு சின்ன பிட்டு மட்டும் அடிக்கிறேன். ஆனால் அந்த பாட்டை நான் இன்னும் கேட்கல, கொஞ்சம் தான் கேட்டிருக்கேன். ஜஸ்ட் அந்த அப்புறம் இன்னொரு சார், நீங்க ஒரு பாட்டு கேட்டுருந்தீங்க, எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். என்ன பாட்டு? ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. எப்பவுமே இது கமல் சார் வந்து எப்பவும் பிடிக்கும், அதனால ஃபர்ஸ்ட் கமல் சார் ஸ்டார்ட் பண்ணுது. ரெண்டாவது எனக்கு சான்ஸ் கொடுத்து எனக்கு அப்பத்துலேருந்து கொஞ்சம் சில பேர் டச்ல இருந்தாங்கன்றல, அதில் வந்து யுவன் சார் அந்த குரூப்பாக டச்லேயே இருந்தாங்க. கடைசியாக எனக்கு அவரோட பாட்டில் முடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்டேஜ் போனாலும் அவரோட பாட்டு ஏதாவது ஒன்று சும்மாவது பாடிட்டு அப்படிதான் ஸ்டேஜ் வந்து கீழே இறங்குறது. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. So how was his performance? Nice. So I'm so happy, and Madimela Kacheri team is very happy that he is so confident. First of all, push panano, avara love pandradhukku. I try to do that, and that's what his success is all about. Thank you so much, and we all pray that you grow so much heights in Whistle, and nariya impressions, nariya gimmicks, nariya explore pannunga ungaloda field la. We all will be ready to support him, right? Thank you so much. Thank you, Kavin. Yeah. சான்ஸ் கொடுத்தது இவங்க தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தாலும் முன்னாடி யாராவது ஒருத்தர் பண்ண முடியும். அதுக்கு தான் இங்க ஆட்கள் ரொம்ப கம்மி. அதை ஃபர்ஸ்ட் இவங்க கிரியேட் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ. It's all because of you and it's me. Thank you.
போராயணி சொர்க்கம் விட்டு பூமி வந்தா மீண்டும் கிழக்கில் சூரியன் வந்தா நான் விழிச்சு பார்க்கையில கடந்து போவாயோ அடியே அடியே நீ கூட்டி போன அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போன அடியே என்ன எங்க நீ கூட்டி போன. இது வந்து ரொம்ப பழைய பாட்டு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனா நீங்க கூட சேர்ந்து பாடணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, கொஞ்சம் வெயிட்டிஸ் சவுண்ட் கம் பண்ணுங்க. ஓகே, என்ன பாட்டுனா பாடாத பாட்டெல்லாம் பாட. எத்தனை பேர் தெரியும் இந்த பாட்டு? அப்பா அங்க பாரு, எனக்கு தெரியும் அவங்க ரெடியாகிறாங்க. சரி ஓகே, ரெடியா? ஓகே ரெடி. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார். லிரிக்ஸ் தெரியுமா இருக்கும்? ரெடியா? கேட்கணும் பாட்டா பண்ணணும். எங்க பெஸ்ட் அவங்களாம் ஊமையா இல்லை, நான் செக் பண்ணணும். ரெடியா? பாடுங்க எல்லாரும். நான் சொல்லித்தரேன், தெரியாதான் உனக்கு என்ன பாட்டு தெரியும்? கோலி சோடாவே கமரு கட்டேன்னா எழுந்துருவாங்க. என்ன பப்ஜி விளையாண்டுக்கிறான். சரி ஓகே விடு. ரெடியா? பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார். இதை பாடுங்க ஃபர்ஸ்ட். லவ் ரொமான்டிக் சாங் பாட. என்னடா இது? நல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டே லவர் நினைச்சு பாடு. லவர் இல்லாத ஒரு சிங்கிளா இருக்க பசங்களும் பரவாயில்ல பாடுங்க. நான் சிங்கிள் இல்லையா அவரு? சரி, சிங்கிள்ஸ் எத்தனை பேருங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சிங்கிள் இருந்தாரு அவரு. சரி ஓகே விடுங்க. ஓகே, பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தான், காணாத கண்களை காண வந்தான், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தான், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தான், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தான். ரெடியா? என்ன ட்ரம்ஸ் வசிக்கிறேன் தம்பி? தம்பி என்ன தூங்கிட்டியா? என்ன ஆரம்பிக்கவே அதுக்காக தூங்கிட்டேன். அவ்வளோ சோகமா கடை அட போகடா நீங்கன்ட்டு. ரெடியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தான், காணாத கண்களை காண வந்தான், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தான், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தான், பாவை நெஞ்சிலே ஆட வந்தான். இருப்பா, அது ஃபுல்லா அடிச்சுதான் விடுதா? சரி ஓகே, நல்லா இருக்கா பாட்டு? ஈஸியா தானே இருக்கு? சரி ஓகே, இப்போ வந்து கிளாப் பண்றதை விட கிளாப் பண்ணுங்க. நல்லா இருக்கும், அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பீட் வாசிப்பாங்க, அப்பதான் அவங்க கிளாப் பண்ணுவாங்க. இப்பதான் கத்துக்கிறான் பீட். ஓகே ரெடி? கேட்டுச்சா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட்.
பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார், காணாத கண்களை காண வந்தார், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார், பாவை நெஞ்சிலே ஆட வந்தார். இருப்பா. அடுத்து என்ன லைன்னா இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். மேலாட தென்றலில் ஆஹா, நீங்க சொல்லணும். ரெடியா ரெடியா? மேலாடை தென்றலில் ஆஹா இல்ல ஆஹா, ரெடியா? மேலாடை தென்றலில் பூவாடை வந்ததே, மேலாடை தென்றலில் ஆஹா, பூவாடை வந்ததே, கையோடு வளையலும் கண்ணோடு பேசவா சொல் சொல் சொல், பாடாத பாட்டு நாம் பாட. ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா. என்னப்பா சோகமா இருக்கீங்க? பிடிக்கலையா பாட்டு நான் பாடுறது? மக்களே, நீங்க பாட்டுக்கு கை தட்டி பாடலன்னா நான் பாடிக்கிட்டே இருப்பேன் காலைல வரைக்கும். சரியா? அப்ப இப்ப தட்டாங்க, நீ பாடி முடிச்சுட்டு போடா அப்படின்ட்டு. ரெடியா? ரெடி? மேலாடை தென்றலில் ஆஹா, பூவாடை வந்ததே, மேலாடை தென்றலில் ஆஹா, பூவாடை வந்ததே, கையோடு வளையலும் ஜல் ஜல் ஜல், கண்ணோடு பேசவா சொல் சொல் சொல், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார், காணாத கண்களை காண வந்தார், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார், பாவை நெஞ்சிலே ஆட வந்தார். வந்து சரணமே வந்து ஒரு நாலு சரணம் இருக்கு. விடிய விடிய பாட வேண்டியதா இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சரணம் மட்டும் பாடலாம். ரெடியா? இது நீங்க கூட பாடினா நான் முடிப்பேன். ரெடியா? அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காட தோன்றுமா, அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காட தோன்றுமா, நிச்சமா மீதமா இந்த நாடகம், மென்மையே பெண்மையே வா வா, பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார், காணாத கண்களை காண வந்தார், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார். நான் பாட வந்தா ஒருத்தரும் கை தட்ட மாட்டேன். லேடிஸ் அண்ட் ஜென்டல்மன், இது மாதிரி எல்லாருக்கும் கை தட்டணும். ஓகே? அதுக்கெல்லாம் பாக்குறேன். அந்த காலத்துல நான் என் காதலியை விசாரி பண்ணும்போது இந்த மாதிரி பாடல்கள் தான் பாடி அவன் வேற ஒருத்தர் விசாரிட்டான் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருந்தாரா தம்பி? நீ தானே கோழி சோடாவே ஃபோன் ஒன்றிக்கிட்டு இருக்கா பாடும்போது. ஓகே, நன்றி. அடுத்ததாக யார் பாட போறாங்க? ஈஸ்வரி அண்ட் கோ.
போதுமினோ நேர்லையில் போவான் போகின்றாரை போகாமல் கத்துன்னை கூவான் வந்து நின்றோம் போது களமுடைய உயிர் போகும் போனாலும் துயிரில்லை கீழே அதற்காக வரும் எதற்றாலும் உன் மீது பழி போடும் பெண்ணே அதற்காக தான் So Strings TV-க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்றீங்க. கொடுத்து விட்டேன்